விஜய் பேசினார். அதை பற்றிய விவாதங்கள் சமூக ஊடகங்களில் பெரிய அளவு வைரல் ஆகிட்டு இருக்கும்போது, இந்த விஜய் அவர்கள் இன்றைக்கி விவசாயிகள் வயிற்றில் அடிக்காதீங்க, 40 ரூபா வாங்குறீங்களே அப்படின்னு சொன்னார். ஆமாம், 40 ரூபா வாங்குறது உண்மை தான். ஆனால் யார் வாங்குறா தெரியுமா அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய திமுக எம்எல்ஏ சொன்னது இன்றைக்கி பெரிய விவாதமாக இருக்குது. அதாவது நீங்கள் சாதாரணமாக ஈஸியாக நடக்குது அப்படிங்கிறது எத்தனை பேர்களுக்கு வேதனையாக இருக்கும். இதை பார்க்கக்கூடிய பொதுமக்கள் என்ன நினைப்பாங்க? விஜய் சொல்கிறது எல்லாம் பொய் அப்படின்னு சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்கிறாரு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ சொல்கிறாரு இல்லை உண்மை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சுகாதாரத்துறை அமைச்சர் உண்மையாக சொல்கிறாரு, இவர் உண்மையாக சொல்கிறாரு. இன்னொன்று, நம்ம ஏற்கனவே டாஸ்மார்க்கில் 5 ரூபா ஆச்சு, 10 ரூபா ஆச்சு, 15 ரூபா ஆச்சு. இந்த 15 ரூபா மூலியமாக ஒரு நாளைக்கு குறைஞ்சது 15 கோடி கிட்ட சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு இன்றைக்கி வரக்கூடிய தகவல்கள். இதெல்லாம் இல்லை அப்படின்னு திமுக மறுத்தாலும் திமுக மறுக்கலை. ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் சொன்ன நல்ல விஷயம், ஒரு அருமையான உண்மையை சொன்னார். அதிமுக ஆட்சியில் என்ன நடந்ததோ அதுதான் நடந்தது. அதாவது சட்டசபையிலே சொல்கிறார், நாங்கள் எந்த முறையையும் மாற்றவில்லைன்னு. இப்போ எம்எல்ஏ இதையே சொல்கிறார். அதிமுக ஆட்சியில் 3 ரூபா வாங்கினாங்க சார், இப்போ வாங்குறாங்க. அதுவும் இல்லாமல் வாங்குறது நாங்கள் இல்லை. சரி, யாருங்க வாங்குறா? லோடு மேன் வாங்குறாங்க. பாட்டாளிகளுக்காக கட்சியை நடத்தக்கூடிய விஜய் அவர்கள் பாட்டாளிகள் வாங்கக்கூடிய பணத்தை பற்றி குறை சொல்லலாமான்னு கேட்குறாங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஏழை மக்கள் நன்றாக இருக்கணும், அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த ஏழை மக்கள் ஏன் அந்த காசு வாங்குறாங்க? நீங்கள் நியாயமாக அவர்களுக்கு ஊதியத்தை கொடுத்திருந்தால் அவர்கள் இந்த மாதிரி பிரச்சனையை பண்ணுவாங்களா? நல்லா யோசனைப்பார். இன்றைக்கி துப்புரவு தொழிலாளர்களுடைய நிலைமை என்ன? துப்புரவு தொழிலாளர்களை விடுங்க, அதாவது அரசு கல்லூரிகளில் வேலை பார்க்கக்கூடிய பகுதி நேர பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி படித்தவங்க 20,000 ரூபா சம்பளத்தில் இருக்காங்க. அதாவது ஒரு அரசாங்கத்தில் துப்புரவு தொழிலாளியாக நிரந்தர ஊழியராக இருக்கக்கூடியவருக்கு 30,000 ரூபா சம்பளம். ஆனால் பேராசிரியர் பிஹெச்டி படித்தவங்களுக்கு இந்த ஆட்சியில் 20,000 ரூபா சம்பளம். ஏன்னா நீங்கள் அவங்கள நிரந்தரமாக்குறேன்னு சொல்லி ஆட்சிக்கு நிரந்தரமே ஆக்கலை. அவங்க குடும்பம்லாம் மிக மிக மோசமான நிலைமையில் இருக்குது. இப்போ லைனுக்கு வருவோம். இன்றைக்கி விஜய் அவர்கள் பேசியது இந்த மாதிரி விவசாயிகள்கிட்ட காசு வாங்குறாங்க, அதை என்கிட்ட விவசாயியே சொன்னாருங்கிறாங்கல்ல, அதுக்கெல்லாம் நானே உதாரணம். எனக்கே நன்றாக தெரியும். இந்த டிபிசியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பணம் கொடுக்கலன்னா பில்லே போட மாட்டாங்க நிறைய இடத்துல. இதை எவ்வளோ இந்த கொடுமையை எவ்வளோ தினம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா செய்தி சேனலில் பார்ப்பீங்க. அதாவது பயிர் கொண்டு போனோம், மழை பெஞ்சு அங்கெல்லாம் பயிர் முளைச்சிருச்சுன்னு. இதை நேரடியாக பார்த்தவர்கள், நேரடியாக அனுபவித்தவர்கள் நானும், அதனால் சொல்கிறேன். ஏன்னா இது என்னென்னா ஒரு விவசாயிக்கு தான் தெரியும் விவசாயத்தில் எவ்வளோ கஷ்டம்னு. அதுவும் இல்லாமல் விவசாயம் அப்படின்னு விவசாயமே வேணான்ட்டு நாங்களாம் நிலத்தை நிறையா விற்றுட்டோம். வேறு என்ன பண்ண முடியும்? நிறையா குத்தகை கூட்டம், குத்தகைக்கு பணமும் சரியாக வராது. இன்றைக்கி இருக்கக்கூடிய